கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் விமான டிக்கெட் கட்டணங்கள் 3 மடங்கு வரை உயர்வு. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, திருவனந்தபுரம், கொச்சிக்கான கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் பாதிப்பு. நாளை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவினில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்பு. மேற்கூரை, மேடை உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் தீவிரம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் மேற்கொள்வதை முன்னிட்டு திருச்சியில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. ட்ரோன் மற்றும் இதர வான்வழி வாகனங்களை பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை என ஆட்சியர் எச்சரிக்கை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் நாளை வருகை தரவுள்ள நிலையில் மோப்பநாய் உதவியோடு போலீசார் தீவிர சோதனை. திருவள்ளுவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. உலக பொதுமறை தந்த வள்ளுவரை கலங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் காட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்தினை பின்னுக்கு தள்ளுவது, திருவள்ளுவருக்கு காவி பூசுவது போன்ற ஆளுநரின் தமிழர் விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கது. காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதனிகளையும் தமிழர்கள் துளியும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் வன்னியரசு காட்ட. எந்த மதத்தையும் சாராதவரை காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது திருவள்ளுவரை அவமானப்படுத்தும் செயல். ஆளுநர் அர்லேகர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்த. குதிரை பேரம் என்கிற அறமற்ற அரசியலை நாங்கள் எப்போதும் எதிர்ப்போம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கால அவகாசம் கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்த. கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் அந்த குதிரை பேரம் என்பதை கூட செவியில் கூட கேட்டறியாத இயக்கம். அந்த பேரங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை சிதைத்துவிடும். மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஆகிவிடும். இந்த அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. வள்ளுவரை வலது பக்கம் திருப்பும் ஆளுநரின் முயற்சியை சரித்திரம் மன்னிக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். திருவள்ளுவர் தமிழ்குரு நல்லுலகின் குறியீடு, நீதிமறையின் குறியீடு. அதை வலது பக்கம் திருப்பும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபடக்கூடாது. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கூடிய தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் விஜய் என் வீடு தேடி வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பார். நான் நினைத்திருந்தால் விஜய் நேரில் சந்தித்திருப்பேன். ஆனால் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பேன். இதான் உண்மை. இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டில் தேமுதிகவிற்கு அதிமுக என்ன செய்ததோ அதுதான் தற்போது அதிமுகவுக்கும் நடக்கிறது. இதுதான் கர்மா என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம்.
தேமுதிகக்கு என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் தேமுதிகவை புறக்கணித்ததால் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. தேமுதிகவை குறைத்து மதிப்பிட்டதே எடப்பாடி பழனிசாமியின் இந்த நிலைக்கு காரணம் என பிரேமலதா விமர்சனம். அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பதவிக்கோ பணத்துக்கோ சோபா செட்டுக்கோ ஆசைப்படாத கட்சி தேமுதிக. மற்ற கட்சிகளைப் போல் அல்லாமல் கூட்டணிக்கு விசுவாசமாக தேமுதிக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எந்த சோபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு. யார் சோபாவை யார்கிட்ட போச்சோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆஃபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆஃபீஸ். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக வந்தனா கார்க் பொறுப்பேற்பு. முந்தைய ஆட்சியர் தர்பகராஜை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே என கேட்க நான் தான் கலெக்டர் என அவர் பதிலளிக்க அறையில் சிரிப்பலை. நீங்க பேசி மறந்துருக்கு. இதுக்குன்னா நீங்க அந்த பட்டாவை கொஞ்சம் பின்னாடி ரொம்ப வெயில் எடுத்துருப்பா. காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்காக நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என அறிவிப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரபல கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. மளமளவென தீ பற்றி எறிந்தபோது ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பங்கேற்று முதலமைச்சர் விஜய் பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்தில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வருவது பெருமைக்குரிய தருணம். இந்தியாவின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது மற்றும் சிறப்பிப்பதில் இது சிறந்த முன்னெடுப்பு என்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய கடற்படையின் 27வது தளபதியாக அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பொறுப்பேற்பு. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை காக்க கடற்படையை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருப்பேன் என உறுதி. கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கட்டாயமாக தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலானோர் இங்கு இருந்தபடியே தங்களது விண்ணப்ப செயல்முறைகளை தொடர முடியும் என அமெரிக்கா விளக்கம்.
மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது IPL இறுதிப் போட்டி. சம பலத்தோடு உள்ள பெங்களூரு, குஜராத் அணிகளில் யார் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுவார்கள் என ரசிகர்கள் காத்திருப்பு.